ஹாய் மேம், என் பேர் மெர்லின். அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக அந்த 2 நாள் செஷனுமே வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு செஷன் தான் சொல்லணும். ஏன்னா நான் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நம்ம எமோஷன்ஸுக்கும் நமக்குள்ள ஒவ்வொரு ஆர்கனில் உள்ள பெயின், டிசீஸ் இதுக்கெலாம் வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் பின் பாயிண்ட் பண்ணி இந்த எமோஷனுக்கு இந்த டிசீசஸ் வந்து வரும், இந்த ஆர்கனில் உள்ள பெயினுக்கு இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் சொன்னது வந்து உண்மையிலே ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சது, ஈஸியாக இம்பைப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அது. அண்ட் சொல்லப்போனால் என்னையை நான் பெட்டராக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட அதுவும் உண்டு. எனக்கு சுற்றி உள்ளவங்க, என்னோட கூட இருக்கவங்க, என்னை சுற்றி உள்ளவங்க, அவங்கள வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், எமோஷன்ஸ், ஃபிசிக்கலாகவும் எமோஷனலாகவும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் வந்து இன்னும் பெட்டராக, அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் அது ரொம்ப டீப்பாக வந்து அதை நான் இங்கே கற்றுக்கிட்டேன். அண்டு ஃப்யூச்சரில் வந்து இப்போ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால ஃப்யூச்சரில் வந்து நமக்கு என்னென்ன டிசீஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ ஃபிசிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வார்னிங் லெசன் மாதிரி, பயம் அப்படின்றத விட இது வந்து ஒரு வார்னிங் லெசன் மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறையா இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அது உண்மையிலே இந்த 2 நாள் செஷனால் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ.